முத்தழகுல அஞ்சலி இன்னைக்கு என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. அஞ்சலியாலதான் முத்தழகுக்கு இப்படி ஆச்சுங்கிறத தெரிஞ்ச பூமி, இந்த வீட்டை விட்டு உன் குழந்தைய தூக்கிட்டு தயவு செஞ்சு போயிருன்னு கோபமா சொல்றாரு. வழக்கம் போல நம்ம அஞ்சலி அவங்க அம்மாக்கு கால் பண்ணி, இப்படி எல்லாம் என்கிட்ட இவன் சொல்றாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டை விட்டெல்லாம் நீ வரணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா என்ன கூப்பிடு, நான் வர்றேன்னு சொல்லிடுறாங்க. டாக்டர் வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும், இன்னமும் முத்தழகு ரொம்ப நேரத்துல மயக்கத்துல இருந்தா ரொம்ப சீரியஸ் ஆயிரும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. நீங்க சொன்ன எல்லாத்தையும் அவங்க நம்புனாங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா புத்தி சுவாதீனம் இல்லாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்னு சொல்லிடுறாரு டாக்டர். இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்க பேசிட்டு இருக்கிற அந்த கேப்ல அஞ்சலி முத்தழகு ரூமுக்கு போயிடுறாங்க. அந்த டைம்ல முத்தழகு கண்ணு விழிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருப்பாங்களா அஞ்சலி? முத்தழகு முத்தழகு எந்திரிங்கன்னு எழுப்பிடுறாங்க. எப்பவும் போல இல்லாததையும் பொல்லாததையும் சொல்றாங்க. ஆனா முத்தழகு எதையும் நம்புற மாதிரி இல்ல. நீங்க தான் அவரை பத்தி என்கிட்ட தப்பு தப்பா ஏதோ சொல்றீங்க. என்ன பிடிச்சிருக்கிறனாலதான் அவர் வாழ்க்கையில நான் இருக்கேன். உங்களை பிடிக்கலங்கிறனாலதான் உங்களை விட்டு விலக அவரு ட்ரை பண்றாரு. என்கிட்ட தப்பா சொல்றதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவரை பத்தி எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பந்தம் எப்பேற்பட்ட பந்தம்னு நானே புரிஞ்சுக்கிறேன். நீங்க எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கிற ஒரே ஆயுதத்தை யூஸ் பண்றாங்க அஞ்சலி. நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஏன் கூட அவரு ஏன் வாழணும்? ஆமா, எனக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை இருக்கு. உங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஏன் அவர் குழந்தை கொடுக்கணும்? இதுலயே உங்களுக்கு தெரியலையா? என்னாலதான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. இந்த குடும்பமே சேர்ந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அவரு உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே சம்பளமே இல்லாத வேலைக்காரியா வச்சுக்கிறதுக்கு தான். உங்களதான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கலைன்னா எனக்கு எப்படி அவர் குழந்தை தர முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க முத்தழகுன்னு மொத்தத்தையும் குழப்பிடுறாங்க. குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சோன்ன தெளிவா பேசிட்டு இருந்த முத்தழகு கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.